சின்ன மலையை விட்டு ஜபல ருமாதை விட்டு நீங்க கீழே இறங்க வேணாம். அப்படியே போர்க்களத்துல நாங்க என்ன செய்ய தோல்வியே உற்றாலும் மறு உத்தரவு வரும் வரை யாரும் என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்த விட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு. இப்ப போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் செல்லதாலோசனம் சொல்லிட்டு போர் தயார். போர்க்களம் இங்க நடந்துச்சு. இந்த பகுதியில தான் போர்க்களம். நம்ம நிக்கிறோமே, இதெல்லாம் போர்க்களம் நடந்த பகுதி. கடுமையாக என்ன செய்யறாங்க, காபிர்கள் தாக்கப்படுறாங்க. கடுமையாக காபிர்கள் தாக்கப்பட்டு அப்படியே பின்னாடி என்ன செய்யறாங்க, புறமுதுகிட்டு ஓடுறாங்க. சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் கடுமையா என்ன செய்யறாங்க, அவங்கள துரத்திக்கிட்டே போறாங்க. இப்போ மேல இந்த 50 பேர் நின்று இருந்தாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு, அவங்க எல்லாமே அம்பு ஏயக்கூடிய சஹாபாக்கள், கடுமையான திறமை உள்ளவங்க. அவங்களதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறுத்தினாங்க. இப்போ இவங்க மேல இருந்தவங்க பாக்குறாங்க, கீழே போர்க்களம் வெற்றி ஆயிடுச்சு. போர்க்களம் நம்ம முஸ்லிம்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. அதனால நாமளும் கீழே இறங்கி வந்துடலாம். போய் கனிமத்து பொருட்கள், காபிர்கள் எதிரி படைகள் விட்டுட்டு போறாங்க இல்லையா, அந்த பொருளுக்கு பேர் தான் கனிமத்து பொருள். நாமளும் போய் கனிமத்து பொருட்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சில பேர் இறங்க போறாங்க. இப்போ யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க தலைமையாக நிறுத்தினாங்களோ அந்த சஹாபி சொன்னாங்க, யாரும் இறங்காதீங்க, யாரும் இறங்க வேணாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம மாறு செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னுடைய மறு உத்தரவு வரும் வரை நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த மலையை விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியும் கேட்காம என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் என்ன செஞ்சாங்க, அந்த மலையை விட்டு இறங்கி தன்னுடைய கனிமத்து பொருட்களை பொறுக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடி ஓடிட்டு இருந்தாங்களே, அவங்கள கொஞ்சம் பேர் அந்த பக்கமா பின் பக்கமா வர ஆரம்பிச்சாங்க. அந்த மலைக்கு மேல பாக்குறாங்க, நிக்கிறது ஒரு 7-8 பேர் தான் நிக்கிறாங்க. அவங்கள எல்லாம் என்ன செஞ்சாங்க, அம்பு வச்சு ஷஹீதாக்கிட்டு அப்படியே அந்த மலை வழியா ஏறி திரும்பவும் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த கீழ்பகுதிக்கு இறங்கிடுறாங்க. கீழ்பகுதிக்கு இறங்கி பின்னாடி தாக்கிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல முஸ்லிம்கள், அவங்களுடைய முதுகு பக்கத்துல தாக்க ஆரம்பிச்சாங்க. இது யாரா பின்னாடி நம்மள தாக்குறது அப்படின்னு திரும்பானுங்கள. முன்னாடி ஓடிட்டு இருந்தாங்களே, அவனும் இந்த பக்கம் திரும்பிட்டான். இந்த பக்கத்துல இருந்து வந்தவங்க இப்படி வந்தவங்க இப்படி, நடுவுல முஸ்லிம்கள் மாட்டிக்கிட்டாங்க. கடுமையா தாக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த போர்க்களத்துல கடுமையா தாக்கப்பட்டாங்க. அவங்களுடைய பற்கள் ஷஹீதாயிடுச்சு. அவங்களுக்கு கடுமையா என்ன செஞ்சு, ரத்தம்லாம் வடிய ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பொருளையே கலப்பிட்டாங்க. இப்போ இந்த செய்தி வந்த உடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாவே போயிட்டாங்க, இனிமே நாம இருந்து என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு இந்த போர்க்களத்துல கடுமையாக என்ன செஞ்சாங்க, போரிட ஆரம்பிச்சாங்க. இனிமே நான் இருந்துன்னா என்ன செய்யுது, சொர்க்கம் என்ன கூப்பிடுது அப்படின்னு இப்படியே சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க. எனக்கு சொர்க்கம் கண்ணுக்குள்ள தெரியுது, அதனால போறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரை முடியுமோ அத்தனை பேரை வெட்டிட்டு என்ன செஞ்சாங்க, ஷஹீதாக்கிட்டாங்க சில சஹாபாக்கள். அதுல அப்படி தாக்கப்பட்ட சஹாபாக்களும் அப்படி ஷஹீதாவுன சஹாபாக்களும் கிட்டத்தட்ட 70 பேர் ஷஹீதாவுன. அதுல 70 சஹாபாக்கள் முஸ்லிம்கள் என்ன செய்யப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்களுடைய மக்பரா தான், அவங்களுடைய அடக்கம் ஸ்தலம் தான் இங்க இருக்கு. இந்த 70 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க இங்க. அவங்க எல்லாம் சொர்க்கத்தினுடைய மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள். அப்போ இந்த சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த போர்க்களத்துல இப்படி நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. அதுல முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா கடுமையா செய்யப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. ரொம்ப கடுமையா தாக்கவும் பட்டாங்க. அவங்களோட எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பத்ருடைய போர்ல கடுமையா எதிர்த்து போரிட்டு இருப்பாங்க. அதுல அவங்க மீண்டும் அவங்களுக்கு பழி வாங்கணும், இந்த ஹம்சாவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தன்னிடத்துல இருந்த அடிமையை ஹிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி என்ன சொல்லுவாங்க, நீ உனக்கு விடுதலை வேணும்னு சொன்னா அடுத்த போர்க்களத்துல, உஹதுனுடைய போர்க்களத்துல நீ என்ன செய்யணும், ஹம்சாவை கொலை செஞ்சா உனக்கு விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள போர்க்களத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அவரு பிற்காலத்துல பெரிய முஸ்லிம், அவர் பிற்காலத்துல வஹ்ஷின்னு சொல்லக்கூடியவர், அவர் பிற்காலத்துல சஹாபி தான். அப்போ அவர் பின்னாடி இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்கள முதுகுல புரடிலையும் குத்தி அதுக்கு பிறகு ஷஹீதாகிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்மணி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா